சிவசிவ ஓம் நமச்சிவாய வாழ்க. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராரா. அதாவது பார்த்து நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்னென்னா, நம்ம ஆல் த சேனலில் நம்ம டெய்லி ஒரு வீடியோ போடுறோம். இன்றைக்கி ஒவ்வொரு ராசியை பற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்கிறோம். நீங்கள் அது பிரகாரம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். 12 ராசியுமே எல்லா ராசியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 12 ராசி இருக்குது. 12 ராசியுமே உங்களுக்கு நல்ல ராசிகள் தான், நல்ல நட்சத்திரங்கள் தான். எந்த ராசி எந்த நட்சத்திரமும் நம்ம சரியில்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஆனால் அந்தந்த ராசி பிரகாரம் எந்த கடவுளை கும்பிடணும், எப்படி வணங்கணும், நீங்கள் வணங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தீரும். எவ்வளோதான் நம்ம இருந்தாலும் நம்ம மனிதர்கள் தான், நமக்கு மேலே இருக்கிற சக்தி தான் கடவுள். அதனால் கடவுளை மனசார நினச்சி கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் கவலை அத்தனை நீங்கும். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசியிலையும் உங்களுக்கு இந்த செவ்வாய் அப்படிங்கிற உச்சமாக இருந்தால் தான் நீங்கள் சொந்தமாக நிலம் வாங்கி வீடு கட்ட முடியும். இல்லைன்னா கம்பல்சரி நீங்கள் வாடகை வீட்டில் தான் இருப்பீங்க. அது அதுக்கோசம் நம்ம ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை. பார்த்தீங்கன்னா மேச ராசி, மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த மாதிரி 12 ராசி இருக்குது. மேச ராசி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கம்பல்சரி முருகனை கும்பிடணும். அவரை கும்பிடும் போது அவருடைய அனுகிரகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மேச ராசியில் செவ்வாய் உச்சமாக தான் சொந்த வீடு வாங்கி கட்டுவாங்க, நிறையா நிலம்லாம் வாங்குவாங்க. அதே அந்த செவ்வாய் அந்த மேச ராசிக்கு உச்சம் இல்லை அப்படின்னா அவங்க சுமாராக தான் இருப்பாங்க. அடுத்து நம்ம ரிஷபராசி எடுத்துட்டிங்கன்னா, ரிஷபராசி இருக்கிறவங்க என்றைக்குமே ட்ரெஸ் நல்லா போடுவாங்க. அவங்க கும்பிட வேண்டிய கடவுள் பெருமாள் தான். வருஷத்தில் ஒரு டைம் கண்டிப்பாக திருப்பதி போய் வெங்கடாஜபதி கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் தீரும். அதே மாதிரி ஸ்ரீரங்கம் போய் பெருமாளை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தீரும். அதே மாதிரி அடுத்து மிதுன ராசி எடுத்திங்கன்னா, மிதுன ராசி அதே மாதிரி தான், பெருமாளை தான் வழிபடணும். முடிஞ்ச அளவுக்கு அதே மாதிரி திருப்பதியோ இல்லை ஸ்ரீரங்கம் போய் பெருமாள் நீங்கள் வழிபடணும், கஷ்டங்கள் தீரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கடகராசி. கடகராசிக்கு ஒருத்தர் தமிழ் கடவுள் ஐயா முருக பெருமாள் தான். அந்த கடகராசி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கம்பல்சரி முருகனை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தீரும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி. சிம்மராசி இருக்கிறவங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை தான் வழிபடணும். அந்த சிவபெருமான் வழிபடும் போது உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் நீங்கி நல்ல ஒரு அருமையான மாற்றத்தை கொடுப்பாரு. துளாராசி இருக்கிறவங்க முழுக்க பெருமாளை கும்பிடணும். துளாராசியில் பெருமாளை போடும்போது அவங்களுக்கு என்றைக்குமே இந்த செல்வத்துக்கு குறையாது, ஒரு கஷ்டங்கள் இல்லாமல் என்றைக்குமே நல்லபடியாக இருப்பாங்க. அடுத்து விருச்சிக ராசி, மேச, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், விருச்சகம். விருச்சகங்கிறது பார்த்தீங்கன்னா தேல். அது பார்த்தீங்கன்னா முருகனோட வீடு. முருகனை வழிபடுவாங்க கம்பல்சரி. முருகன் உங்களுக்கு வழிபடும் போது அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசி பார்த்தீங்கன்னா நமக்கு குரு பகவான் தட்சிணாமூர்த்தி இருக்கார் இல்லைங்களா, அவர் கம்பல்சரி நீங்கள் 7 மணிக்கு போய் கம்பல்சரி கும்பிட்டு அவரை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் நிறையா கொடுப்பாரு, கஷ்டங்கள் விலை கொடுப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மேச, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, தனுசு. அடுத்து மகர ராசி. மகர ராசி இருக்கிறதுலே அருமையான ஒரு ராசி தான். ஏன்னா அது சனி பகவானுடைய ஆதிக்கம். நம்ம 12 ராசியிலையுமே உங்களுக்கு 10 ராசி தான் சனி பகவான் பிடிப்பாரு. மீதி 2 ராசி பிடிக்க மாட்டார். அந்த 2 ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி, கும்பராசி தான். அவர் சனி பகவான் சனி பிடிக்க மாட்டார். ஏன்னா அது அவருடைய வீடு. அவருடைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியும் துளாராசி தான். அவங்களுக்கு என்றைக்குமே கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 நடந்தாலுமே கூட சனி பகவான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். ஏன்னா சனி பகவானுக்கு நண்பர்கள்ங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியும் துளாராசியும் இருக்கிறவங்க நண்பர்கள். அப்படிங்கும்போது அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். மீதி இருக்கிற ராசியெல்லாம் ரொம்ப போட்டு புழிஞ்சிருவார். அதனால் பார்த்தீங்கன்னா மகர ராசி அருமையான ராசி. அவங்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு மேக்சிமம் கருப்பு போடணும். கருப்பு போட்டு நல்லா வழிபட்டாங்கன்னா சிறப்பு. மகரத்திற்கு கும்பராசி. கும்பராசி அருமையான ராசி. உங்கள் வீட்டில் ராசி கும்பராசி பெண்கள் இருக்கிறாங்கன்னா கம்பல்சரி அவங்களை திட்டிடாதீங்க. அதே மாதிரி கன்னிராசி பெண்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களாம் கம்பல்சரி திட்டிடாதீங்க. அவங்களாம் ஒரு கடவுளுக்கு சமம். அவங்கள திட்டினீங்கன்னா நம்ம கஷ்டங்கள் தான் அதிகமாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா மீனராசி. மீனங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தட்சிணாமூர்த்தி. தனுசு ராசிக்கும் மீனராசிக்கும் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி தான் உங்களுக்கு அதிபதி. அந்த மீனராசி இருக்கிறவங்க என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு குருவாக இருக்கும்போது ஒரு ஆசிரியராக இருப்பாங்க. அவங்க கம்பல்சரி வியாழக்கிழமைக்கு மஞ்சள் போட்டு குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வழிபடும் போது அவங்களுக்கு கஷ்டங்கள்லாம் தீரும். இந்த 12 ராசியுமே நல்ல ராசிகள் தான். நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் நம்ம இந்த பூமியில் வாழ்றது 100 வருஷம் தான் ஒரு மனிதனுக்கு. ஆனால் கடவுள் சக்தி தான் எப்பயுமே இருந்தே இருக்கும். கடவுள் இல்லைன்னா உலகமே கிடையாது. மனசார கடவுளை வழிபடுங்க. எந்த ஒரு கஷ்டங்கள் பிரச்சனை இருந்தால் கடவுள்கிட்ட சொல்லுங்கள். அடுத்தவங்கள்ட்ட சொல்லி உங்கள் கஷ்டத்தை நீங்கள் உங்கள் மனசை வேதனைப்படுத்திக்காதீங்க. முடிஞ்சளவு கடவுளை கும்பிடும்போது மனசார கும்பிடுங்க, மனசார கடவுளை வழிபடுங்க. கண்டிப்பாக கடவுளை காப்பாற்றுவார். மேன்மேலும் உங்களுக்கு நீங்கள் இந்த ராசி நட்சத்திர பிரகாரம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபடும்போது நீங்கள் நல்லா இருப்பீங்க. இதுக்கோசரம் நம்ம எப்பயுமே கஷ்டம் தான், பிரச்சனை தான் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. இந்த பிறவியில் நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கிறோம்.
கஷ்டம் நம்ம நினைக்கவே கூடாது. கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா அது நாளைக்கு சந்தோஷமாக தெரியும். அதனால் எல்லாரும் வாழ்க வளமுடன், நலம் பெற்று எல்லாரும் வாழ்க வளமுடன். எல்லாமே இறைவனை நல்லபடியாக வழிபடுங்க. எல்லா ராசி நண்பர்களும் சரி, பெண்களும் சரி நல்லவங்க தான். யாரும் குறை சொல்லாதீங்க, யாரையும் திட்டாதீங்க. ஒருத்தர் திட்டினா கூட வாங்கிங்க, அவங்கள எதிர்த்து பேசாதீங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாமே கடவுளுடைய அனுகிரகங்கள் தான் எல்லாமே நடக்கும். கடவுளை வழிபடுங்க. ஓம் சிவசிவன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க, முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறோம், தவறாக எடுத்துக்காதீங்க. பெண்கள் 1000 தான் இருந்தாலும் ஒரு கடவுளுக்கு சமம். நம்ம கண்ணால் பார்க்குற தெய்வமே பெண்கள் தான். நம்ம ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நாம் நம்ம அம்மா கூட இருக்கிறோம், நம்ம அப்பா கூட இருக்கிறோம். எங்கேயோ பிறந்து எங்கேயோ ஒரு பொண்ணு நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம கூட வளர்றாங்கன்னா அவங்க தான் நம்ம கண்ணால் பார்க்குற தெய்வம். என்றைக்குமே 2 கண்ணாக நினைக்கணும் பெண்களை. வலது கண்ணாவும் இடது கண்ணாவும் நினைக்கணும். ஒரு அம்மா மாதிரியும் மனைவியையும் ஒரு அம்மா மாதிரி தான் நினைக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா பெண்கள் மனசு சங்கடப்படுற அளவு நடந்துக்காதீங்க. பெண்களை வீட்டில் மனைவி திட்டா கூட அவங்கள்ட்ட நீங்கள் ஈகோ பார்க்காதீங்க, சண்டை போடாதீங்க, உடனே சமாதானம் ஆயிருங்க. பெண்களுடைய மனசு சங்கடப்படுற மாதிரி என்னைக்கு யாரும் நடந்துக்காதீங்க. 1000 தான் இருந்தாலும் ஒரு 10 மாதம் சுமக்கிறது நம்மளுடைய ஆண்களை சுமக்கிறது ஒரு பெண்கள் தான். அதனால் பெண்களை யாரும் திட்டாதீங்க, அவங்க மனசு சங்கடப்படுற மாதிரி பேசாதீங்க. பெண்கள் உண்மையாலுமே ஒரு நம்ம கண்ணால் பார்க்குற கடவுள் தெய்வம். அவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், புரிய வைங்க. அவங்களும் நம்மளுடைய லைஃப்பில் கடைசி வரைக்கும் அவங்க தான். அதனால் எல்லாரும் வாழ்க வளமுடன். நல்ல ஒரு எந்த ஒரு கெட்ட விஷயங்கள் கெட்டதையே நினச்சி எப்பயும் யோசிக்காதீங்க. நல்ல விஷயங்கள் நல்லதே நினச்சி யோசிங்க. எது நடந்தாலும் நல்லதுன்னே நினச்சிங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கும், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். மேன்மேலும் நீங்கள் நல்லபடியாக கடவுளை வழிபடுங்க. முடிஞ்சளவு கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் வரும்போது கடவுளே போகும்போது கடவுளை ஏதோ 2 3 வழி கேட்டவர். அன்புடன் தனபால்.